யாரு சாமி நீ? இவ்ளோ பெரிய விஷயத்த இப்படி சிம்பிளா சொல்லிட்டியே. இந்த காலத்தில் யாராக இருந்தாலும் எதையாவது ஒன்றை நோக்கி சென்று கொண்டேதான் இருக்கிறார்கள். நம் வாழ்க்கையே ஒரு எலக்ட்ரானிக் ரோபோ மாதிரிதான் இருக்கிறது. இந்த காலத்தில் பணம் பணம் என்று அதையே நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறோம். நமக்காகவும் நம் மனைவிக்காகவும் நம் குழந்தைக்காகவும் என்று ஒரு நாள் கூட முழுவதுமாக செலவழிப்பதில்லை, நிம்மதியாகவும் இருப்பதில்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒன்றிற்காக தினமும் நாம் அதையே நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் நாம் இப்போது வாழ்ந்து வருகிறோம். ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு செல்கிறார்கள். தன் குழந்தையுடன் கூட ஒரு நாள் கூட முழுவதுமாக செலவழிக்க முடியாமல் குழந்தையை யாரோ ஒருவரிடம் ஒப்படைத்துவிட்டு கவலையுடனே வேலைக்கு சென்றுவிட்டு திரும்ப வந்து ஒரு மிஷின் போலதான் வாழ்க்கையை நடத்துகிறார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஒருவர் நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் என்றும், நாம் இருக்கும்போது நமக்கு என்ன இருக்கிறது, நாம் சென்றுவிட்டால் பின்பு என்ன நடக்கும் என்று அவ்வளவு ஒரு அருமையாக ஒரே நிமிடத்தில் விளக்கி இருக்கிறார். இன்னும் ஒரு 100 வருஷத்துல, ஏன் 50 வருஷத்துல கூட நம்ம உயிரோட இருக்க மாட்டோம். நமக்கு சொர்க்கத்திலோ அல்லது நரகத்திலோ நமக்கு நம்பிக்கை இருந்தா அங்க போய் நீங்க உங்க குடும்பத்துடன் சந்தோஷமா இருப்பீங்க. நாம கஷ்டப்பட்டு கட்டின வீட்லயோ இல்லனா அபார்ட்மெண்ட்லயோ வேறு யாராதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன் நம்ம ஆசைப்பட்டு வாங்கின காரோ பைக்கோ கூட பழைய இரும்பு கடைக்கு போக வாய்ப்பு இருக்கு. இல்ல நமக்கு யாருனே தெரியாதவங்க கூட எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம குடும்பத்திலேயே அடுத்தடுத்து வரப்போற வாரிசுக்கு நாம யாருன்னே கூட தெரியாது. சொல்ல போனா நம்ம பேரு கூட அவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அதுக்கப்புறம் நாம வாழ்ந்த வீட்டுல நம்ம ஒரு மூலையில ஒரு போட்டோவா மட்டும்தான் இருப்போம். ஒரு சில வீட்டுல அந்த போட்டோவை கூட வைக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10-20 வருஷத்துல நாம வாழ்ந்த வாழ்க்கையே ஒரு வரலாறா மாறிடும். அதுக்கப்புறம் எல்லாரும் நம்ம நினைப்ப கூட தூக்கி போட்டுட்டு அவங்க வாழ்க்கையை பார்க்க போயிடுவாங்க. இதெல்லாம் நாம நினைச்சு பார்த்தா இப்ப பெரிய விஷயம்னு நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு மண்டைய குழப்பிக்கிட்டு இருக்கோமே, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு தோணும். அதனால சண்டை சச்சரவெல்லாம் ஃப்ரீயா விட்டுருங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு தான். இன்னொரு வாழ்க்கையெல்லாம் நமக்கு கிடைக்காது. இருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இன்னொரு 100 வருஷத்துல, ஏன் 80 வருஷத்துல கூட, 2100ல கூட நம்ம இருக்க மாட்டோம். உங்களுக்கு சொர்க்கத்திலயோ நரகத்திலயோ நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க அங்க போய் உங்க குடும்பத்தோட ஹாப்பியா இருப்பீங்க. நீங்க கஷ்டப்பட்டு கட்டின வீட்லயோ கஷ்டப்பட்டு வாங்கின அபார்ட்மெண்ட்லயோ வேற யாரோ வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஏன் நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின காரோ பைக்கோ கூட பழைய இரும்பு கடைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லனா உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க எடுத்து ரெடி பண்ணி ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. உங்க குடும்பத்திலேயே அடுத்தடுத்த வாரிசுக்கு நீங்க யாருன்னே தெரியாது. சொல்ல போனா உங்க பேர் கூட தெரியாது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வருஷம் போனா நீங்க அவங்க வீட்டுல ஒரு போட்டோ, அவ்வளவுதான். போட்டோவே இப்ப நிறைய பேர் வீட்டுல வைக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் இன்னொரு 10-20 வருஷத்துல நம்ம இப்ப வாழ்ந்த வாழ்க்கையே வரலாறு ஆயிடும். எல்லாரும் தூக்கி போட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப பெரிய விஷயம் நினைச்சு மண்டையை குழப்பிக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைன்னு தோணும். சின்ன சின்ன சண்டை சச்சரவெல்லாம் ஃப்ரீயா விட்டு போங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு. இன்னொரு வாழ்க்கை கிடைக்குமோ தெரியாது. இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போயிட்டே இருங்க.